ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஐட்டம் முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு. முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு வந்து ரைஸ் கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. டயட் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரெசன்டேஷனுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான், ஆல் பட்டன் ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதான் தேவையான முக்கியமான பொருட்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விளக்கெண்ணெய், கருவேப்பிலை, தேங்காய் துருவல், மஞ்சத்தூள், கல்லுப்பு, வரமிளகாய், வரக்கொத்தமல்லி, கடுகு, வெங்காய வடகம், முளைக்கட்டிய கொள்ளு, இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்லேயே முளை கட்டிக்கலாங்க. இதெல்லாம் தேவையான முக்கியமான பொருட்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிற பார்த்துடலாம். வானிலையில் எண்ணெய் காய விட்டு வரக்கொத்தமல்லியும் வரமிளகாயும் சும்மா ஒரு 30 செகண்டுக்கு லேசாக வறுத்திங்கன்னா போதும். மிதமான சூட்லேயே செய்யுங்க, இல்லைன்னா கருகிரும். ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. சும்மா ஒரு 30 செகண்டுக்கு லேசாக அந்த சூட்டில் இது பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. சின்ன ஜாரில் அரைச்சிக்கோங்க, ஏன்னா அளவு கம்மியாக இருக்கிறதுனால சின்ன ஜாரே போதும். தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் முளைக்கட்டிய கொள்ளை சேர்த்தி மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு 4லேருந்து 5 விசில் வேக விட்டுருங்க. விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில் நல்லா வேக வச்சுக்கோங்க. கொள்ளை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மிக்சியில் எடுத்துக்கோங்க, வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே அரைச்ச அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்து விப்பரில் சும்மா ஒரு 2 திருப்பு திருப்பிக்கோங்க. மையா திருப்ப வேண்டாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி திருப்பிக்கோங்க. விப்பரில் போட்டு செஞ்சிங்கன்னாவே போதும். இந்த மாதிரி விப்பரில் போட்டு கொரகொரப்பாக ரெடி பண்ணிக்கோங்க, விழுது மாதிரி. வானிலையில் எண்ணெய் காய விட்டு கடுகு பொரிய விடுங்க. வெங்காய வடக்கத்தை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்குங்க. அரைச்ச அந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேக விடுங்க.
தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் துருவிய தேங்காவை சேர்த்திக்கோங்க. தேங்காய் சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். சுவையான ஆரோக்கியமான முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமைச்சு சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.